ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய சகல பிரயாசங்களையும் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வாதமாய் மாற பண்ணி கொண்டு வருகின்றார். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. கடைசி கால சந்ததியின் எழுப்புதலின் அலை மெய்யாகவே கடந்து வரக்கூடிய காலகட்டத்தின் ஊடாக நாம் கடந்து வருகின்றோம். இந்த கடைசி கால சந்ததியினுடைய முக்கியமான பணி சாத்தானை எதிர்க்கக்கூடிய நல்ல ஒரு பணியை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த சாத்தானுடைய கிரியைகளை எதிர்க்க வேண்டும் என்றால் தற்போதைய சாத்தானுடைய நிலவரங்களை நாம் அறிந்து அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நாம் பிரயாசங்களின் ஊடாக கடந்து போனால் ஒழிய பொல்லாத பிசாசின் வல்லமையான காரியங்களை ஜெயிக்க நம்மால் ஆகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த கடைசி கால சந்ததிக்கு ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த அபிஷேகத்தை அவர்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறது உண்டானால் கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய பொல்லாத சாத்தானுடைய மும்முரங்களை அடக்கி போடவும் அமர்த்தி போடவும் மகா பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக ஒரு புதிய சந்ததியை நான் உருவாக்குகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட சொல்லிக் கொண்டு வருகின்றார். இந்த சந்ததி என்று அழைக்கப்படக்கூடியது நீங்களும் நானும் தான். நம்முடைய கரங்களில் தான் கர்த்தராகிய தேவன் இந்த பொறுப்பை தந்து இந்த கடைசி காலத்திலே வரக்கூடிய பொல்லாத சாத்தானின் சத்துவங்களை அழித்து போடக்கூடிய அளவிற்கான ஒரு புதிய பரிமாண எழுப்புதலை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். மட்டுமல்லாமல் இந்த கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய சாத்தானை எதிர்க்கும் சரியான ஆயத்தங்களின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டும். அதிலே குறிப்பாக நாம் காண்பிக்கப்படக்கூடிய நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியம் நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஆயத்தம். இந்த அந்தரங்கமான வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஆயத்தம் என்கிறது எதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய ஆயுதங்களிலே ஒரு நல்ல ஒரு ஆயத்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். என்ன ஆயுதங்களை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது? வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4, 5. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் நிறைந்தவைகளாயிருக்கிறது. அவைகளினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா விதமான மேட்டிமைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்தக்கூடியவர்களுமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி கால ஆயுதம் என்கிறது அது மாம்சீகமான ஆயுதங்கள் அல்ல. இவைகள் ஆவிக்கேற்ற வண்ணமாய் காண்பிக்கப்படக்கூடிய ஆயுதங்களின் முறைமைகள். இந்த ஆயுதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஒன்று. இரண்டாவது காரியம், இந்த ஆயுதங்களை கொண்டு எதை நாம் தாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். சாத்தானுடைய அரணிப்பான பட்டணங்களை அழிக்கவே இந்த ஆவிக்கேற்ற ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் பேசுகின்றார். இந்த ஆயுதங்களை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது, இவைகள் எல்லாம் தேவ பலத்தினால் நிறைந்திருக்கக்கூடிய ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை சரியான விதத்தில் நீங்களும் நானும் பயன்படுத்துகிறது உண்டானால் எழும்பி வரும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இந்த கடைசி காலத்திலே மும்முரமான கிரியைகளை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய இந்த கடைசி காலங்களிலே மனு குலத்தினுடைய அழிவுக்கு நேராக மனு குலத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் நடத்தி கொண்டு போகத்தக்கதாக சாத்தானுடைய வலிமையான கிரியைகளை அடக்கி போட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஆவிக்கேற்ற ஆயுதங்கள் நம்முடைய கரங்களிலே வரப்பற்ற வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஆயுதங்களை நீங்கள் சரியாய் பயன்படுத்த வேண்டும். இந்த ஆயுதங்களை கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சாத்தானுடைய எல்லா அரண்களை உடைய பண்ண வேண்டும். சாத்தானுடைய அரணிப்பான கோட்டைகளை தகர்த்து ஒழிக்க வேண்டும். சாத்தானுடைய எல்லா விதமான ஒட்டு மொத்த காரியங்களை நிர்மூலமாக்க வேண்டும். இதற்கு தேவை என்ன என்றால் இந்த ஆயுதங்கள் சாதாரணமான ஆயுதங்கள் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள். ஆயுதங்கள் என்கின்ற பரிமாணத்திலே பல விதமான ஆயுதங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு ஆயுதம், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர்
6வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை ஆயுதத்திலும் தரித்திருக்கிறதிலும் நீங்கள் தரித்திருக்க கூடியதிலும் நிற்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சத்திய வேத வசனம் சொல்கிறது, நீதி என்கிறது வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதங்கள். ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய நீதியிலே நிறைந்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த வலது இடது பக்கத்திலே காணப்படக்கூடிய ஆயுதங்களிலே அவன் சரியா இயங்க துவங்க ஆரம்பிக்கிறான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தருடைய நீதியிலே சரியா இயங்குகிறது உண்டானால், அவனுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் சத்துருவினால் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதங்களும் அவனை மெய்யாகவே தொடுகிறது இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய நீதி வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதங்களாய் நமக்கு முன்பதாய் வலியுறுத்தப்பட ஆரம்பிக்கிறதுனாலே எந்த விதமான சேதமும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உருவாக்கப்பட முடியாத நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இது என்ன வலது பக்கம் இடது பக்கம் என்றால் என்ன? 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இது ஆவிக்குரிய வண்ணமாய் நான் பேசுகிறேன், சற்று ஆழமாய் கவனியுங்கள். வலது புறம் என்று சொல்கிறது ஒரு மனிதனுடைய பலமான கிரியை என்கிறதனுடைய அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். இடது பக்கம் என்கிறது அவனுடைய இருதயத்தின் நினைவு என்று சொல்லப்படக்கூடிய காரியம். இந்த இருதயத்தின் வழியாகவும் அவனுடைய கிரியைகளின் வழியாகவுமே சத்துருவானவன் அநேக விதமான உபாய தந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதனுடைய கிரியைகளை தாறுமாறாக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கிரியைகளின் அடிப்படையிலே இயங்க துவங்க ஆரம்பிக்கின்றான். அவனுடைய நினைவை தாறுமாறாக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்தின் அடிப்படையிலே இயங்க துவங்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நீதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆயுதங்கள் ஆக்க பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எந்த சேதமும் இல்லாமல் அல்லது அவனுடைய கிரியைகளிலும் இருதயம் சார்ந்த நினைவிலும் எந்த சேதமும் அணுகாத அளவிற்கு அவனை காப்பாற்றக்கூடிய வலிமை வாய்ந்தது. இந்த 2 ஆயுதங்களை 2 விதமான காரியங்களை பயன்படுத்தித்தான் ஒட்டுமொத்த சத்துருவின் கிரியைகளை அழிக்க, அதமாக்க, நிர்மூலமாக்க நம்மால் ஆகும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய கிரியை சரிவர இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு சரியான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாகவே சாத்தானின் கூறுகளை அதமாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த காரியங்களை மையப்படுத்தித்தான் பொல்லாத பிசாசு ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளை தாறுமாறாக்கவும் அவருடைய இருதயத்தின் நிறைவுகளை தாறுமாறாக்கவும் தக்கதாக வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அநேகம் சாத்தானுடைய ஆயுதங்களை எய்ய துவங்க ஆரம்பிக்கிறார். இந்த ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பாதிக்காது இருக்க வேண்டும் என்றால் நாம் அவனை அதமாக்க வேண்டும் என்றால் இந்த நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வைக்கப்பட வேண்டியது அவசியம். இது என்ன கர்த்தருடைய நீதி என்றால் என்ன என்கிறதை முதல் விஷயமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சற்று நாம் ஆழமாய் பார்க்க போகின்றோம். 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம். நீதி வாசமாய் இருக்க வேண்டுமென்றால் புதுப்பிக்கப்படக்கூடிய நிலையில் தான் நீதி வாசமாய் இருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய பழைய கால நினைவோடு கூட கர்த்தருடைய நீதியை தரிப்பிக்கிறது என்பது கூடாது. நம்முடைய பழைய கால நினைவோடு, நம்முடைய பழைய கால சுபாவங்களோடு, பழைய கால ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான தன்மைகளோடு கூட இந்த நீதியானது வந்து வாசம் பண்ணுகிறது இல்லை. கர்த்தர் நமக்கு முதல் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார். முதல் காரியமாய் கர்த்தருடைய நீதி உன்னுடைய வாழ்க்கையிலே ஆயுதங்களாய் தெரிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நீ முதல் காரியம் புதிதாக்கப்படக்கூடிய நிலையை நோக்கி கடந்து வர வேண்டும். ஒரு ராணுவ வீரனுக்கு முக்கியமான தேவை என்ன என்கிறதை முதல் விஷயமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது இருக்கக்கூடிய இதே நிலையோடு கூட ஒரு ராணுவத்தின் ஆயுதங்களை அவனுடைய கரங்களிலே நாம் கொடுக்கிறது உண்டானால் நிச்சயமாய் அந்த சண்டையிலே அந்த மனிதன் தோற்று போக ஆரம்பித்து விடுகின்றான். அவனுக்கு தேவை என்ன? முதல் காரியம் அவனுடைய நிலைகள் எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். அவனுடைய நிலைகள் எல்லாம் மாறுதல்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது
வேண்டியது அவசியம். எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றால், அவன் ஒரு யுத்த வீரன் என்கிறதை அவன் தன் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழக்கூடியவன். அவன் சாதாரணமான உலகத்திலே காணப்படக்கூடிய தொழில் வளங்களிலே மெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடியவன் என்கிற நிலையை தாண்டி, தான் ஒரு இராணுவ வீரன், தான் ஒரு யுத்தத்திலே ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற வல்லமையான ஆயுதம் என்கின்ற மன பக்குவம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறதோ, அவன்தான் சகலத்தையும் சாதிக்கும் மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். மிலிட்டரியில் நீங்க போய் கடந்து போகிறது உண்டானால் முதல் காரியம், உங்கள் ஒவ்வொரு விதமான காரியங்களை அவர்கள் மறக்கும்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய நிலையை, உங்களுடைய நினைவை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களை பற்றியதான எல்லா விதமான நிலையான காரியங்களை மறக்கடிக்க செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்கி, பெரிய பெரிய பயிற்சிகளை தந்து, பெரிய பெரிய காரியங்களை உருவாக்கி, இனி எதிர் வரக்கூடிய யுத்தங்களை பற்றியதான மும்முரமான நினைவுகளை மட்டும் உருவாக்கும்படிக்காக இராணுவங்களிலே பயிற்றுவிக்கப்பட ஆரம்பிக்கின்றோம். இதே நிலையைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த புதிதாக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் நானாகவே காணப்பட ஆரம்பிச்சிடுவோம். நம்மால் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. நம்முடைய நிலைகளை தாண்டி வெளியே வந்து நான் யார் என்கிறதை புரிந்து கொண்டு, எதற்காக நான் உருவாக்கப்படும்படி கர்த்தராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகம் என்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு புதிய நிலையை நோக்கி நான் கடந்து வர ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனால் உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இந்த புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் வருகிறதனுடைய வழி என்ன? கர்த்தருடைய நீதி உன்னையும் என்னையும் புதிதாக உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. உன்னுடைய எல்லா விதமான ஒட்டுமொத்த பழைய நிலைகளை தாண்டி கடந்து போகக்கூடிய ஒரு புதிய அனுபவத்தை உன் வாழ்க்கையிலே அது உருவாக்க செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இதுவரைக்கும் நீ ஒரு உலகத்தை சார்ந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டாய். இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழும்படி காணப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய எல்லா விதமான ஒட்டுமொத்த நினைவுகளோடு கூட நீ காணப்பட ஆரம்பித்தாய். கர்த்தருடைய இந்த நீதி, புதிதாக்கக்கூடிய நீதி நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது என்ன விதமான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது என்றால், இந்த உலகத்திலே காணப்படும் தன்மைகளை தாண்டி வேறொரு நிலையிலே நீ மெய்யாகவே கடந்து போக போகின்றாய். நீ சாத்தானை எதிர்க்கவும், எந்த உலகத்திலே நீ சிக்கி மாட்டிக்கொண்டிருந்தாயோ அந்த உலகத்தை ஜெயிக்கவும் தக்கதாக தேவன் என்னை பயிற்றுவிக்க போகிறார் என்கிற புதிய மனம் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. இதற்குத்தான் தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த நீதி வர ஆரம்பிக்கும் பொழுதுதான், நீதி எந்த இடத்திலே தங்குகிறது? புதிய ஸ்தலத்திலே, புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் தான் கர்த்தருடைய நீதி தங்கும் என்கிற வேத வாக்கியத்திற்கு இணங்க, என்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதோ, அப்பொழுதுதான் நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதங்களை அவன் தன் வாழ்க்கையிலே தரிப்பிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாய் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கின்றார். இந்த நீதி வரக்கூடிய நேரத்தில் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் என்கிறதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். எந்த விஷயத்திலே புதிதாக்கப்படக்கூடிய நிலை நம் வாழ்க்கையிலே வர வேண்டும், எந்த விஷயத்திலே புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை சற்று ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட துவங்குகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே புறம்பான மனுஷனுடைய அழிவு உள்ளான மனுஷனிலே வாழ்க்கையிலே ஒரு பலத்தை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த புறம்பான மனுஷனை பற்றி இத்தனை நாட்கள் நாம் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்களின் எடுத்து பார்த்தீங்கன்னா புறம்பான வாழ்க்கைக்கு தான் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்க முடியும். உலக அரங்கிலே தன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்பட வேண்டும், அதற்காக புலம்பக்கூடிய மக்கள் உண்டு. ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன் பாருங்க. என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் ஆரம்ப நாட்களில் ஒரு வேதாகம தேர்வு ஒன்று வந்து அவங்க வந்து உருவாக்கி நடத்தி கொண்டு வந்தாங்க. அது ஒட்டுமொத்த இந்தியாவிலே அநேக மாநிலங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்வினுடைய நிலை.
அந்த தேர்வில் அவங்க வந்து சில முக்கியமான கேள்விகளை கேட்பாங்க. சரியான விடைகளை எழுதக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அநேக விதமான பரிசு பொருட்களை கொடுக்கிறது வழக்கம். அதில் முதல் பரிசு தொகையானது ஏறக்குறைய 10,000 ரூபாயாக, இரண்டாவது பரிசு ஏறக்குறைய 5,000 ரூபாயாக, மூன்றாவது பரிசு ஏறக்குறைய 2,000 ரூபாயாக அவர்கள் நிர்மாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த தேர்வுக்கு பேர் வந்து ரேமா என்கிற ஒரு பேரை வச்சு அந்த ஒரு தேர்வு வந்து நடத்திட்டு வந்தாங்க. அநேகம் இடங்களில் உருவாக்கிட்டு வந்தாங்க. ஒரு முறை அந்த தேர்வுக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரங்களில் நிறைய கொஞ்சம் அதாவது ஹார்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அவங்க தயார் பண்ணி அதற்கு சரியான விளக்கங்களை, சரியான விடைகளை எழுதக்கூடிய மக்களுக்கு அதாவது இந்த பரிசு தொகையெல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய மாநிலங்கள்லேருந்து கேரளா, கர்நாடகா, அப்புறம் நம்முடைய தமிழகம், இன்னும் அநேக விதமான மாநிலங்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் பங்கு பெற்றாங்க. அதில் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஏறக்குறைய 3 பேர் செலக்ட் பண்ணப்பட்டாங்க. அதில் முதலாவது ஒரு இடம், அது ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன், அது சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் வந்து முதல் பரிசு, ரெண்டாவது பரிசு வந்து திருச்சின்னு வச்சுக்கோங்க, மூன்றாவது பரிசு வந்து பாளையங்கோட்டைன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 இடத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு 3 விதமான பரிசு அவங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குனாங்க. உடனே அவங்கள வந்து சென்னைக்கு வரவழைத்து அந்த 3 நபர்களையும் அழைத்து முதலாவது பரிசு அவங்களுடைய கையில் கொடுத்தாங்க. ரெண்டாவது பரிசு ரெண்டாவது நபராக திருச்சி பட்டணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மனுஷனுடைய கையில் கொடுத்தாங்க. மூன்றாவது பரிசு இந்த பாளையங்கோட்டையை சேர்ந்திருக்கக்கூடிய மனுஷனுடைய கையில் கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. பேசி எல்லாம் முடித்த பிறகு தன்னுடைய இருப்பிடமாய் காணப்படக்கூடிய ராமநாதபுரத்துக்கு கடந்து வந்திருந்தாங்க. அவங்க அப்போ ஒரு சின்ன ஒரு ஐக்கியம் மாதிரி ஒரு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஐக்கியத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் கூட இந்த ரேமா தேர்வில் வந்து பங்கு பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம பிள்ளைங்க வந்து என்ன மாதிரி அதுக்குரிய அதுக்குரிய அந்த விளக்கங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, வினாக்களுக்குரிய பதில் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசை. பேப்பர்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி பேப்பர் எடுத்து பார்த்த பொழுது ராமநாதபுரத்தில் இருந்து அவங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, ஒரு பையன் பார்த்தா 1 மார்க் எடுத்திருந்தான், ஒரு பொண்ணு பார்த்தா முட்டை மார்க் எடுத்திருந்துச்சு, இன்னொரு பையன் பார்த்தா 2 மார்க் எடுத்திருந்தான். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அண்ணனுக்கு. என் பிரசங்கத்தை நாள்தோறும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு வாரம் தோறும் நான் அவர்களுக்கு பிரசங்கத்தினுடைய காரியங்களை பேசுகிறேன், என்னுடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 1 மார்க்கு 2 மார்க்கு முட்டை மார்க்குன்னு எடுத்திருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை அவர்கள் வரவழைத்தார்கள். வரவழைச்சிட்டு அவங்கள பார்த்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்களே, ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண், 3வது மதிப்பெண் வாங்கி வச்சிருக்கிறாங்களே, இந்த காரியங்களை குறித்து உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லும் பொழுது அவங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க, உங்களை வந்து அவங்க வந்து திட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 பேர் பேசாமல் இருந்தாங்க. அந்த முட்டை மார்க் வாங்கின அந்த பிள்ளை மாத்திரம் முன்பதாக வந்து என்னுடைய சகோதரனை பார்த்து சொன்னது, ஆமாம்மா எங்கள் அப்பா ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், சரி பரவாயில்லையே, அவங்களுடைய தகப்பன் தாயாச்சும் கடிந்து கொண்டிருக்கிறார்களே, என்ன சொன்னாங்கம்மா அப்படின்னு என்னுடைய சகோதரன் கேட்ட பொழுது என்னுடைய சகோதரனை பார்த்து அந்த பெண் சொன்னது, இந்த வேதாகம தேர்வில் முட்டை எடுத்த கூட பரவாயில்ல, ஆனால் நீ படிக்கக்கூடிய படிப்பில் ஆண்டு இறுதி தேர்வில் முட்டை மதிப்பெண் எடுக்கிறது உண்டானால் அப்படியே வீட்டுக்கு வராமல் அப்படி ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனை பார்த்து ஓடி போயிரு. இதில் நீ ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அதில் நீ முட்டை எடுக்கிறது உண்டானால் இனி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வேதத்தில் ஒரு காரியத்தை, நல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எது நமக்கு மேன்மை தெரியல, எது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம் நமக்கு தெரியல. இந்த புறம்பான மனிதனை பற்றி நீங்களும் நானும் கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். ஜெபம் என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஜெபத்தில் 99.9% வரைக்கும் நமக்காக, இந்த உலகத்திற்காக, உலகத்தின் தேவைக்காக ஜெபிக்கக்கூடிய நீயும் நானும் ஆவிக்குரிய விஷயத்திற்காக எத்தனை மணி நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம். இந்த உள்ளான மனிதனிலே காணப்படக்கூடிய எழுப்புதல் வராதிருக்கிறதுனாலே புறம்பான மனிதனை பற்றியதான கவலை நாள்தோறும் நெருக்கிக் கொண்டே வர ஆரம்பிக்கிறது. சாத்தானுக்கு இதுதான் தேவை. உள்ளான மனிதன் என்றைக்கும் அவன் பலமடைந்து போய்விடக்கூடாது. புறம்பான மனிதனை பற்றி ஒவ்வொரு நாளும் அவன் மெய்யாகவே வேதனைப்பட வேண்டும், கஷ்டப்படணும். அவன் அந்த வருத்தத்தின் ஊடாக மூழ்கி இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் பிசாசனுடைய முக்கியமான நோக்கம். இந்த கர்த்தருடைய நீதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது, புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது, அந்த புறம்பான மனிதன் தூக்கி எறியப்படுகின்றான், உள்ளான மனிதன் உயிரோடு கூட எழும்ப ஆரம்பிக்கின்றான். அப்பொழுதுதான் அவனுடைய கண்கள் துலாம்பரமாய் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறது. ஐயோ, தேவையில்லாத இந்த காரியத்திற்காக இத்தனை காலங்களை நான் வீணடித்து போட்டேனே, தேவையில்லாத இந்த உலகத்திலே அழிக்கக்கூடிய அழிவை நோக்கி கடந்து போகக்கூடிய உலகத்தினுடைய காரியங்களுக்காய் இத்தனை நாளை நான் வீணாக்கி கொண்டு வந்தேனே, எது மேன்மை என்கிறதை அறிய முடியாமல் நான் என்னுடைய கண்களிலே குருட்டாட்டம் பிடிக்கப்படப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல, ஒரு மனுஷனுடைய காரியங்களைப் போல மாற்றப்பட்டு போனேனே என்கிற ஒரு உணர்வை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்கின்றான்.
கர்த்தருடைய நீதி வரும் பொழுதுதான் உண்மையான எழுப்புதல், உண்மையான ஒரு உணர்வு உள்ளான மனிதன் எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது புறம்பான மனிதனை பற்றிதான எல்லா கவலைகளையும் பாரங்களையும் தூக்கி எறிய துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். நான் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியம் எத்தனை உண்டு, அதை விட்டுவிட்டு இந்த உலகத்திற்காக எத்தனை காலங்களை நான் வீணடித்து போட்டேன் புரிந்து கொள்றான். அந்த நீதி தான் அவனுடைய வாழ்க்கையிலே புதிதாக்கக்கூடிய அனுபவங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. எது மேன்மை என்கிறது இதுவரைக்கும் உணர முடியாதவனாய் காணப்படக்கூடிய அவனுக்கு உள்ளான மனிதனிலே வரக்கூடிய புதிதாக்கப்படக்கூடிய அனுபவங்களினால் தன் நிலையை அவன் மெய்யாகவே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, எது மேன்மை என்கிறதை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய நீதி உன் ஆயுதமாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த நீதியை அறியாதிருக்கக்கூடிய மக்களாக உன்னையும் என்னையும் இருத்தி வைக்கும்படிக்காகத்தான் பொல்லாத சாத்தான் உள்ளத்திலே காணப்படக்கூடிய உள்ளான மனிதன் மறுரூபம் அடைந்து எங்கே எழுந்து ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தின்படி போய்விடுவானா என்பதற்காக உலக கவலை பாரங்களை மேன்மையாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூறக்கூடிய அளவிற்காக குருட்டாட்டங்களை வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கின்றான். நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நீதி உன் வாழ்க்கையிலே வரும் பொழுது அது உன் உள்ளத்தை புதிதாக செய்ய துவங்க ஆரம்பித்து விடுகிறது. எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை எத்தன்மை உள்ளது, எதை நோக்கி நீ கடந்து போக வேண்டும், என்ன நிலைக்காக ஆண்டவராக தேவன் உன்னை தேர்வு செய்ய ஆரம்பித்திருந்தார். ஆனால் இப்பொழுது நீ இருக்கக்கூடிய நிலை என்ன என்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை உருவாக்குகிறது எது? தேவனாகிய கர்த்தரால் வரக்கூடிய நீதி என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இந்த நீதியாகிய ஆயுதம் நம் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் புதிய ஒரு எழுப்புதலை நான் என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகின்றேன். புதிதாக்கப்படக்கூடிய அனுபவத்தை நான் என் வாழ்க்கையிலே மெய்யாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இரண்டாவது காரியத்தை பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. 2 விஷயம் இங்கே உருவாக்கப்படணும். ஒன்று, எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக பழமையானவைகள் எல்லாம் ஒருவழிந்து போக வேண்டும். இந்த பழைய காரியங்கள், பழைய மனுஷன் இன்னும் உன் வாழ்க்கையிலே உயிரோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் உன்னாலும் என்னாலும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடிகிறதில்லை. இந்த பழைய மனுஷன் உன்னை மீண்டும் மீண்டும் உலகத்தில் நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கின்றான். எத்தனை பேர் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? ஆரம்ப நாட்கள்ல என்னால் ஆவிக்குரிய அந்த காலங்களிலே நிற்க முடியல. நான் சில நாட்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன். ஆனால் என்னால் ஒருமனப்பட்டு நிற்க முடியல. 2 நாள் சரியாக நிற்கிறேன். 3வது நாளில் என்ன அறியாமல் உலகத்தினுடைய காரியங்களிலே வீழ்ந்து போக ஆரம்பிக்கிறேன். ஒரு 4 நாட்கள் உலகத்திற்குள் மூழ்கி 5வது நாள் திரும்ப நான் மீண்டும் எழுந்து கர்த்தரை நோக்கி நான் கடந்து வருகிறேன். விழுந்து விழுந்து எழக்கூடிய இந்த வாழ்க்கை என்று மாற்றப்பட்டு போகும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பழமையான காரியங்கள் ஒரு வழியாக இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த மாறுதல்கள் உன் வாழ்க்கையிலே வராது. சாத்தானுக்கு எது தேவை? புதிய மனிதனுடைய எழுப்புதல் வருகிறதோ இல்லையோ, ஆனால் பழைய மனுஷன் அழிக்கப்படக்கூடாது. இந்த பழைய மனுஷன் உள்ள இருந்தாத்தான் அவன் உன்னுடைய ஆவிக்குரிய நிலையோடு கூட போராடி உன் ஆவிக்குரிய நிலைகளை உறிஞ்ச ஆரம்பித்து விடுவான். சாத்தானுக்கு தெரியும். ஆகவே இந்த பழமையான காரியங்களை உருவழிய சாத்தான் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டான். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தேவ நீதி உன் வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் புதிய மனிதனிலே ஒரு புதிய வல்லமையை பெற்றுக் கொள்கிறீர்கள். பழமையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு வழியை செய்ய துவங்க ஆரம்பிக்கிறீர்கள். பழமையான நினைவுகள், பழமையான ஓட்டங்கள், பழமையான காரியங்கள், பழமையான எல்லா விதமான ஆவிக்கடுத்த காரியங்களை பற்றி சிந்தியாதிருக்கக்கூடிய மறதியின் நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு அகன்று போக வேண்டும் என்றால் பழமைகள் எல்லாம் ஒரு வழிய வேண்டியது அவசியம். இந்த உருவழியக்கூடிய நிலை எப்பொழுது உருவாக்கப்படுகிறது? கர்த்தருடைய நீதியாகிய ஆயுதம் வரும் பொழுதுதான் பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு புதிய நிலையை நோக்கி நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறீர்கள். இந்த புதிய நிலையில் தான் புதிய புதிய காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது. புதிய புதிய தன்மைகளை நாம் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஐயோ, ஆவிக்குரிய நிலை என்றால் இத்தனை சத்துவம் உண்டா, இத்தனை காரியம் உண்டா? இதை ஒருபோதும் நான் என்னுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டதே கிடையாது. ஆவிக்குரிய தன்மை என்றால் நான் நினைத்தேன் ஏதோ சபைக்கு போகிறது, காணிக்கை போடுகிறது, மற்றபடி இந்த ஆராதனைக்குள்ளாக பங்கு பெறுகிறது, இத்தோடு கூட நிறைவாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். யோசித்து பார்த்தேன். ஆனால் ஆவிக்குரிய நிலை என்று சொன்னால் இத்தனை வளர்ச்சி, இத்தனை காரியங்கள் உண்டா என்கிற ஒரு புதிய நிலையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பழமைகள் எல்லாம் ஒழிய வேண்டியது அவசியம். நல்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள்.
ஒரு முறை கானா என்கிற ஊருக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு திருமண வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அழைத்திருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான நிலைகளிலே மாட்டிக்கொண்டார்கள். என்ன இக்கட்டான நிலை? வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை, சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னோன்னே வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. நிறைய பேர் வந்துட்டாங்க. அவர்களுக்கு போதுமான திராட்சரசம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த இஸ்ரவேல் அந்த நாட்டினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் வரக்கூடிய மக்களுக்கு எப்படி தேநீர் அல்லது காஃபி கொடுக்குறோமோ அதே மாதிரி வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இந்த மாதிரி, அதாவது இந்த திராட்சை ரசத்தை கொடுக்கறது வழக்கம். திராட்சை ரசம் இல்லாதிருக்கக்கூடிய வீடுனா அந்த ஊரில் ரொம்ப கேவலமாக நினைச்சிருவாங்க. வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்கப்பட ஆரம்பிச்சதுனால இந்த திராட்சை ரசம் குறைவுபடுகிறதை கண்ட அந்த வீட்டு எஜமான் வேதனைப்பட்டான். இனி திராட்சை ரசத்தை பிழிந்து மக்களுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும்? வரக்கூடிய மக்களுடைய தொகை கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? உடனே இயேசுனுடைய தாயாகிய மரியாள் இயேசுவிடத்திலே ஓடி போனாள். இனி ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த திராட்சை ரசம் மெய்யாகவே குன்றி போய் அந்த வீட்டு எஜமான் கைகளை பிசைந்து கொண்டு நிற்கிறான். என்ன காரியத்தை செய்ய முடியும்? என்ன விஷயத்தை உருவாக்க முடியும்? வரக்கூடிய மக்கள் எல்லாம் கேவலமா பேசிடுவாங்களே, நாங்கள் அவர்களுக்கு தேவையான ரசத்தை கொடுக்கிறது எப்படி என்று சொல்லி மகா பெரிய கஷ்டத்தின் ஊடாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். இயேசு மரியாளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். இயேசுனுடைய வேளை, எந்த வேளையை ஆண்டவராக தேவன் மையப்படுத்தி பேசினார் தெரியுமா? அந்த வசனத்தில் பார்க்கிறோம், திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் மீதியான பழைய ரசம் இருக்குன்னு அர்த்தம். திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அவர்கள் ரசத்தை தேடினார்கள், ரசம் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் பழமைகள் எல்லாம் முதல் காரியம் அழிஞ்சு போகணும், எல்லாம் முற்றிலும் ஒன்றுமில்லாமல் மாற்றப்பட்டு போகணும். பழைய ரசத்தினுடைய கொஞ்சம் சிறிய சாரம் உள்ளே இருந்தால் கூட தேவனுங்க அற்புதத்தை செய்ய மாட்டார். அதே போலத்தான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையிலே ஆண்டவராகிய தேவன் புதிய பரிமாண எழுப்புதலை உருவாக்க வேண்டும் என்றால் பழமையானவைகள் எல்லாம், பழைய ரசம் எப்பொழுது தீரக்கூடிய வரைக்கும் இயேசு காத்திருந்து அந்த ரசங்கள் எல்லாம் முடிந்து போன பிறகு எப்படி இயேசு அற்புதங்களை செய்தாரோ நம் வாழ்க்கையிலும் கூட பழமையானவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருடைய மகிமையான காரியங்களை உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியாது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய பேர் கேட்கிறாங்க, கர்த்தர் ஏறி எங்க கூட பேச மாட்டேங்கிறாரு, கர்த்தருடைய வெளிப்பாடுகள் எங்களால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? எத்தனை நாட்கள் நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், எத்தனை நாட்கள் கர்த்தரை நாங்கள் வாஞ்சியாய் தேடுகிறோம், எத்தனை நாட்கள் கர்த்தருடைய மகிமையான காரியங்களை பார்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் ஓயாமல் நாங்கள் புலம்பி எழுகிறோம். ஏன் உன்னால கர்த்தருடைய காரியங்களை அறிய முடியவில்லை தெரியுமா? பழமைகள் இன்னும் உனக்குள் இருக்கிறது. பழமைகள் உருவழிய வேண்டியது அவசியம். எல்லாம் புதிதாக்கப்படக்கூடிய நிலை வந்தால்தான் தேவனுடைய காரியங்களை புதிய ரசமாகிய, புதிய துருத்தியாகிய, புதிய வஸ்திரமாக காணப்படக்கூடிய இயேசுவோடு உன்னாலும் என்னாலும் இணைக்கப்பட முடியும். பழமைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் இயேசுவும் நாமும் இணைக்கப்படக்கூடிய நினைவு, அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதே இல்லை. இந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய நீதி உங்கள் ஆயுதங்களாக்கப்பட வேண்டும். இயேசுவோடு கூட இணைக்கப்படக்கூடிய அனுபவம் ஆகிய அந்த நீதியினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதான் சாத்தானை எதிர்க்கும் முதல் மார்க்கம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இயேசுவோடு கூட இணைக்கப்படக்கூடிய அந்த இணைப்பு வர ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னையும் என்னையும் காணக்கூடிய சாத்தான் நடுங்குவான். ஏனென்றால் உனக்குள் இயேசுவின் வல்லமை அவனுடைய கண்கள் பார்க்கும். உனக்குள் கர்த்தருடைய வல்லமையான காரியங்களை அவனுடைய கண்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் சாத்தான் நம்மை கண்டு நடுங்க ஆரம்பித்து விடுவான். இப்ப நீங்களும் நானும் பிசாசுக்கு முன்னால் போய் நின்று பாருங்க, சாத்தான் நம்மை கண்டு பயப்பட போகிறது இல்லை. சாத்தான் நம்மை பார்த்து ஏளனமாய் பார்ப்பான். ஆனால் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டு தேவனோடு கூட பிழைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் நீயும் நானும் போய் சாத்தானுக்கு முன்பதாய் போய் நிற்கிறது உண்டானால் சாத்தான் நம்மை குறித்து நடுங்க துவங்க ஆரம்பித்து விடுவான். காரணம், தேவனுடைய நீதியினால் நீயும் நானும் ஆண்டவராக தேவனோடு கூட இணைக்கப்பட்டாயிற்று. இந்த இணைப்பு தான் பிசாசுக்கு நடுக்கத்தை உருவாக்கக்கூடிய முதன்மையான ஆயுதம் என்று கர்த்தருடைய வேதத்திலே பார்க்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் கர்த்தராகிய தேவனும் தொலைதூர ஐக்கியத்தை வைத்திருக்கிறது உண்டானால் சாத்தான் உன்னை குறித்து பயத்தின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. உனக்கும் கர்த்தருக்கு ஏதோ ஒரு வாரத்தில் கர்த்தரோடு கூட நான் பேசுகிறேன், ஏதோ ஒரு வாரத்தில் கர்த்தரோடு நான் ஜெபிக்கிறேன், ஏதோ ஒரு நாளில் நான் தொலை தூரத்தில் கர்த்தரோடு கூட நான் தொடர்பு வைத்திருக்கிறேன். சாத்தான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டான். ஆனால் கர்த்தருடைய நீதியினால் பழமைகள் உருவழிந்து எல்லாம் புதிதாக்கப்பட்டு புதிதான துருத்தியிலே ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய புதிய ரசமாக, புதிதான வஸ்திரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய வஸ்திரமாக ஆண்டவராக தேவனோடு கூட தேவனுடைய நீதியினால் நீயும் நானும் ஒன்றாய் இணைக்கப்படுகிறது உண்டானால் உன்னை காணும் சாத்தான் நடுங்க துவங்க ஆரம்பித்து விடுவான்.
உன்னை காணும் பிசாசு பயமடைந்து மெய்யாகவே மெய்யாகவே விலகி ஓடுகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீயும் நானும் தேவ நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். இந்த ஆயுதம் தான் உன்னை புதியதாக உருவாக்க செய்ய ஆரம்பித்து விடுகிறது. சகலத்தையும் புதிதாக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக உன்னை நடத்தி கொண்டு போகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். இரண்டாவது காரியமாக, நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதத்தினுடைய இரண்டாவது முக்கியமான வேலை என்ன என்று பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை அவள் ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ அவள் நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நீதி வருகிறதற்கு காரணம், நீதி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க, அது அவளுடைய வாழ்க்கையை கிரியைகளை செய்ய துவங்க ஆரம்பித்து விடும். இத்தனை நாட்கள் இயங்காத கிறிஸ்தவனாய் நாம் காணப்படுகின்றோம். இத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இயக்கம் என்கிறது ஒன்றுமே இல்லை. ஏதோ கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவினால் நிரப்பப்பட்டோம். கர்த்தர் என்றால் யார் நமக்கு தெரியும். கர்த்தருடைய சத்துவம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். கர்த்தருடைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். ஆனால் கர்த்தர் எதற்காய் அழைத்திருக்கிறார் தெரியாது. கர்த்தராகிய தேவனுடைய நோக்கத்தின்படி நடக்கக்கூடிய மார்க்கம் என்றால் என்ன நமக்கு தெரியாது. ஏதோ வந்தோம், கர்த்தரை கற்றுக்கொண்டோம், நாம் நம்முடைய வழியிலே கடந்து போனோம். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம் என்ன? நீயும் நானும் கர்த்தராகிய தேவனை அறிந்து வீட்டுக்கு போகிறது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. நீயும் நானும் வந்து இயேசுவை அறிந்து கர்த்தருடைய கிரியைகளிலே நீங்கள் கடந்து போகணும். கர்த்தராகிய தேவனுக்குள் கிரியை செய்யும் வாழ்க்கை உள்ளவனாய் நீ மாற்றப்படணும். அந்த வேசியாகிய அந்த பெண் கிரியைகளினால் அல்லவா நீதிமானாக மாற்றப்பட ஆரம்பித்தாள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த நீதி கிரியைகளை செய்ய துவங்க ஆரம்பிக்கக்கூடிய நீதியாய் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இத்தனை நாட்கள் இயங்காது இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினாலதான் பொல்லாத சாத்தான் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்க ஆரம்பித்தான். தன்னை எதிர்க்கிறவன் யாருமே இல்லை, தனக்கு விரோதமாய் நிற்கக்கூடியவன் யாரும் இல்லை. வரக்கூடியவன் ஜெபிக்கிறான் என்றாலும் அந்த ஜெபம் என்னை தாக்கக்கூடிய பரிமாணத்தில் இல்லை. வரக்கூடியவன் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை பற்றி தைரியமாய் ஆழமாய் பேசுகிறான். அவைகள் ஒன்றும் என்னை தடுக்கக்கூடியதா இல்லை. ஏனென்றால் கிரியை செய்யும் கிறிஸ்தவன் இல்லை. சாத்தானுடைய கண்கள் எல்லா இடங்களிலும் பார்க்க ஆரம்பித்ததுனால அவனவன் சபையை பார்க்கிறான், அவனவன் தன்னுடைய ஊழியத்தை பார்க்கிறான், அவனவன் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறான், அவனவன் தன்னுடைய சபையிலே காணப்படக்கூடிய மக்களுடைய கரங்களிலிருந்து வரக்கூடிய காணிக்கைகளை பார்க்கிறான், பொருளை பார்க்கிறான், புகழை பார்க்கிறான், ஆசையை பார்க்கிறான். சாத்தானை எதிர்க்கக்கூடியவன் இல்லை என்கிறதை சாத்தானுடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் கிறிஸ்தவர்களை சாத்தான் தொடவே தொடாமல் தன் எல்லைகளை இந்த நாட்களில் விரிவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறான். சாத்தானை எதிர்க்க முடியாத எத்தனை கிறிஸ்தவம் இந்த நாட்களிலே பிசாசுக்கு முன்பதாய் தோற்று போன நிலைகளில் நின்று கொண்டிருக்கிறோம். கேவலம் பொல்லாத பிசாசின் ஆவிகளுடைய சேனைகளை எதிர்க்க முடியாமல் நாம் முடங்கி இருக்கக்கூடியது கேவலம். இந்த கேவலத்திற்கு காரணம் என்ன? கிரியைகள் நடப்பிக்க முடியாத நிலை. கர்த்தர் சொல்லுகின்றார், நீ இயங்கும் கிறிஸ்தவனாய் மாற்றமடைகிறது உண்டானால் மட்டும்தான் பொல்லாத சாத்தானின் ஆவிகளின் சேனைகளை எதிர்க்கக்கூடிய திராணி பெற்றவனாய் நீ மாற்றமடைய ஆரம்பிக்கின்றாய். இந்த காரியங்கள் வர வேண்டும் என்றால் தேவனுடைய நீதி உன் வாழ்க்கையிலே வரும் பொழுது, நீதியாகிய ஆயுதம் உன் வாழ்க்கையிலே தரிப்பிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது, அது உன் வாழ்க்கையை கிரியைகளை செய்யக்கூடிய மனிதனாய் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆண்டவராகிய தேவனை அறியாதவனையும் கூட இந்த நீதி கிரியைகளை செய்ய துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனை அறிந்த நீயும் நானும் கிரியைகளை செய்கிறது எத்தனை நிச்சயம். இத்தனை நாட்கள் கிரியைகள் செய்யாமல் வாழ்ந்த வாழ்க்கை நிலைகள் போதும். சாத்தானை குறித்து எவ்வளவேனும் நீங்களும் நானும் நோக்கமற்றவர்களாய் காணப்பட்ட வாழ்க்கை நிலைகள் போதும். எனக்கென்ன வந்தது? என் குடும்பம் நல்ல முறையில் காணப்படுகிறது. எனக்கென்ன வந்தது? என்னுடைய சபை நல்ல முறையில் காணப்படுகிறது. எனக்கென்ன வந்தது? என்னுடைய ஊழியம் நல்ல முறையில் காணப்படுகிறது. போதும் பிரியமானவனே, சாத்தானை எதிர்க்கும் நேரம் வந்தாயிற்று. பிசாசின் வல்லமைகளை துரத்தக்கூடிய நேரம் வந்தாயிற்று. இந்த நாள் அதற்குத்தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். அந்த நீதியை நீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, அந்த நீதியினால் நீ நிரப்பப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு ஆவல், ஒரு விருப்பம் உன் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணினதனுடைய நோக்கம் என்ன? எதை நோக்கி நான் ஓட வேண்டும்? எதை நான் சாதிக்க வேண்டும்? இதுவரைக்கும் நம்மளை பற்றி நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்த ஒரு வாழ்க்கையினுடைய ஊடாக நம்ம கடந்து போனோம். எதற்காக வந்தோம் நமக்கே தெரியாது. எத்தனை கிறிஸ்தவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டு பாருங்க, தெரியாது.
நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியாது. ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நேரத்தில் ஆலய ஆராதனைக்கு போக வேண்டும், அவ்வளவுதாங்க. மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நான் ஆசரிக்க வேண்டும், அவ்வளவுதான் எனக்கு பிரச்சனை. மற்றபடி வேற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்படித்தான் பேசுவானே தவிர அவன் என்ன கிரியைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையை உணர்த்து வைக்கிறது எது தெரியுமா? தேவனுடைய நீதி அவனுடைய வாழ்க்கையிலே உணர்வை தருகிறது. நீ கிரியை செய்யும்படி அழைக்கப்பட்டவன். உன்னுடைய ஓட்டம் சாதாரணமான ஒரு ஓட்டம் அல்ல. ஒரு கலைமானுடைய ஓட்டத்தை போல, ஒரு சிங்கத்தை எதிர்க்கக்கூடிய திராணி பெற்ற ஓட்டத்தை போல நீயும் நானும் இயங்கும்படிக்காகத்தான் இந்த அபிஷேகமும் வல்லமையும் உன்மேலும் என்மேலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு உணர்வும் நிலைவும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. கிரியைகள் செய்யாமல் எத்தனை நாட்கள் தின்று தின்று கொழுத்து போவாய் என்கிற நிலை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்றால், கர்த்தருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் தான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை நாள் நீ செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பாய்? எத்தனை நாள் கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொண்டே இருப்பாய்? எத்தனை காலம் ஆண்டவராக தேவன் தரக்கூடிய ஆசீர்வாத நிலைகளின் ஊடாக உன்னுடைய வாழ்க்கையை மறைத்துக் கொள்ளப் போகின்றாய்? என்றைக்கு நீ எழும்ப போகின்றாய்? என்றைக்கு நீ கிரியைகளை நடப்பிக்க போகின்றாய்? இந்த நீதி உன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது இது உன்னை இயக்கம் உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. இத்தனை நாட்கள் இயங்காதிருக்கக்கூடிய தன்மைகளை குறித்து உன்னோடு கூட பேசி நீ இயங்கும்படிக்காய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவ மனிதனே. நீ தூங்கும்படிக்காய் உருவாக்கப்பட்டவன் அல்ல. அன்னைக்கு எலியா என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு மகா பெரிய பஞ்சம் ஒன்று உருவாக்கப்பட்டது. எலியாவை கொலை செய்யும்படிக்காய் மக்கள் தேடுகிறார்கள் என்று அறிந்த எலியா ஒரே ஓட்டமாய் ஓடி போனான். ஓடி போகக்கூடிய நேரத்தில் ஒரு நாள், அடுத்த நாள் காலையில் அதிகாலை வேளையில அது ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில், கேரி திருங்கிற ஆற்றுக்கு பக்கத்தில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். காலையில் எழுந்த தூதன் அந்த எலியாவை தட்டி எழுப்பி அவனுடைய கையிலே நல்ல ஒரு சாப்பாட்டையும் அவனுக்கு தேவையான ஆகாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். அதன் பின்பதாக காகங்கள் கொண்டு வந்து அவனுக்கு மாம்சத்தை கொண்டு வந்து கொடுத்தது. சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கினார். 2வது முறையும் அதே விதமான காரியம் நடந்தது. 3வது முறை கர்த்தராகிய தேவன் பேசினார், நீ சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்காக இந்த ஆகாரமும் இந்த மாம்சமும் உனக்கு கொடுக்கப்படலை இல்லையா? அப்படியெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நீ சாப்பிட்டு தூங்குறதற்காக உனக்கு தேவையான ஆகாரமும் உனக்கு தேவையான மாம்சமும் கொடுக்கப்படவில்லை. நீ செய்ய வேண்டிய காரியம் தூரம் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் உணர்த்து வைக்க துவங்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, கிரியைகளை நடப்பிக்காதிருந்த காலங்கள் போதும். தேவனுடைய நீதி உன் வாழ்க்கையிலே வரும்பொழுது நீ செய்ய வேண்டிய காரியங்களை அது உனக்கு மெய்யாகவே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. அது உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. நீ பலவீனம் உள்ளவனாய், சாத்தானை கண்டு நடுங்கக்கூடியவனாய் இருக்கும்படி உன்னை கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. சாத்தானுக்கு நடுக்கத்தை உருவாக்கவே தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய நீதி உன் வாழ்க்கையிலே இந்த காரியங்களை சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. நீ இயங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் ஆண்டவராக தேவன் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். இயங்காதிருக்கக்கூடிய கிறிஸ்தவனுக்குரிய எந்த விதமான அடையாளமும் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் என்கிறவன் செத்த மீனை போல அல்ல, அவன் உயிருள்ள மீனை போல எங்கும் அங்கும் துடிதுடித்து இயங்க வேண்டிய இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியவன். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நீதி ஆகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதம் நம் வாழ்க்கையிலே தரிப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அது உன்னையும் என்னையும் கிரியைகளை நடப்பிக்கும் நல்ல ஒரு தேவனுடைய மனிதனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. 3வது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ரொம்ப பிரதானமான விஷயம், நல்ல கவனிங்க. நல்ல கவனிக்கிறது மட்டுமல்ல, இவைகளை நீங்கள் அபியாசப்படுத்துகிறது உண்டானால் கர்த்தருடைய மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 64வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிங்க. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், நீதியை செய்யக்கூடியவர்களையும், உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கக்கூடியவர்களையும் நீர் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் நாங்கள் தப்பி இருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு தடவை வாசிங்களேன் ப்ளீஸ். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், நீதியை செய்யக்கூடிய ஜனங்களையும், உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கக்கூடியவர்களையும் சந்திக்கிறீர். போதும். அந்த இடத்துல என்ன சொல்றார் பாருங்க, நீதியாய் நடக்கக்கூடிய மனிதர்களை தேவனாகிய கர்த்தர் நீர் சந்திக்கிறீர்.
கர்த்தருடைய நீதியை கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்? அதுக்கு ஒரே ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை நான் தனியாய் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். உன்னோடு கூட என்னுடைய காரியங்களை பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன். என்னுடைய தன்மைகளை நான் உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். நீ எதையும் உணர மாட்டாதவனாய், எதையும் அறியக்கூடாதவனாய், உன் வாழ்க்கையிலே கண் சொருகி போனவனாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய காரியங்களை மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார், இந்த காரியங்களை நான் உனக்கு அறிவுறுத்த யாராகிலும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, யாராகிலும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி உன்னோடு கூட காரியங்களை அறிவுறுத்தும் ஒரு தேவனாய் அல்ல. அவர் சொல்லுகின்றார், நானே உன்னை சந்திக்கும்படி இறங்கி வரப் போகின்றேன். எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் நம்மை சந்திக்கும்படி இறங்கி வந்து தன்னுடைய மனதிலே காணப்படும் எல்லா விஷயங்களையும் உங்களோடும் கூட என்னோடும் கூட பகிர்ந்து கொள்ள போகின்றார். இது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப பிரியமான ஒரு நிலை. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். சகலத்தையும் இழந்து போகக்கூடிய நிலையில 4 நண்பர்கள் வந்து யோபுனுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாங்க. ஒரு முறை யோபுனுடைய மனது மெய்யாகவே சஞ்சலமடைய ஆரம்பித்ததுனால யோபு மனம் பதறி, யோபு மனம் கலங்கி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் உம்மை எங்கே சென்று சந்திப்பேன்? நான் உம்மை ஒரு முறை பார்க்கிறது உண்டானால் என் நியாயங்கள் எல்லாவற்றையும் வரிசையாய் நான் உமக்கு எடுத்துச் சொல்ல ஆரம்பித்து விடுவேன். என் நண்பர்கள் என்று வரக்கூடியவர்கள் என்னுடைய மனதை காயப்படுத்துகிறார்கள். நான் உம்மை எங்கே சந்திப்பேன்? நான் உம்மோடு கூட என்றைக்கு நான் பேசுவேன்? யோபு என்கிற மனிதன் கதறி புலம்ப ஆரம்பிக்கின்றான். மனிதர்கிட்ட நீங்கள் எவ்வளோ காரியத்தை பேச ஆரம்பித்தாலும் அவர்கள் உங்களுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் சந்திக்கும் பொழுது நம்மை அவர் புரிந்து கொள்கிறது மட்டுமல்லாமல் தம்முடைய விஷயத்தையும் நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார். இந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார், நான் உன்னை சந்தித்து நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. உன் கூட அநேகம் காரியங்களை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் நான் உனக்கு சொல்லணும். இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய இத்தனை விதமான காரியங்களுக்கு என்ன விதமான சூழ்நிலைகளுக்கு இவைகளுக்கு உரிய காரணம் என்ன நான் உங்கள்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேன். ஆளாளுக்கு என்னென்னமோ விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான். சில தீர்க்கதரிசிகள் தன்னுடைய வாயிலே வந்த காரியங்களெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லாத பொல்லாத கருத்துக்களை எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், அவர்களெல்லாம் பேசாம இருக்க சொல்லு. நான் உன்னை சந்தித்து என் காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்த போகின்றேன். அதற்கு தேவை என்ன தெரியுமா? நீதியை நான் மகிழ்ச்சியாய் செயல்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நீதியை நான் என் வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் என்னை சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை என் வாழ்க்கையிலே அவர் நிறைவாக்கி கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சந்திக்கிறது உண்டானால் என்னென்ன காரியம் நடக்கும் என்று சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். முதலாவது காரியத்தை பாருங்க. யாத்திராகம புத்தகத்தில் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தருடைய சந்திப்பு மக்களுடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். யாத்திராகமும் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். நீங்கள் எங்களை போகவிட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால வரைக்கும் இந்த எபிரேய ஜனங்களுக்கு விடுதலை என்கிறதை பற்றியே தெரியாது. அவர்கள் யோசித்த ஒரே ஒரு காரியம், பார்வோன் தான் எங்களுடைய ராஜா, பார்வோனுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் அவனுடைய அடிமைகள், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் செங்கலை அறுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளிலும் பார்வோனுக்கு அடிமையான வேலைகளை நாங்கள் செயல்படுத்த வேண்டும், பார்வோனுக்கு உழைக்க வேண்டும், பார்வோனுக்கு எல்லா விதமான காரியங்களையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அவன் கொடுக்கக்கூடிய சின்ன சொற்ப அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு எங்களுடைய ஜீவனத்தை நாங்கள் நடத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளாக காணப்பட்ட ஒன்று. எபிரேயருடைய தேவன் சந்தித்த பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், தாங்கள் இருக்கக்கூடிய இந்த தேசம், தாங்கள் இருக்கக்கூடிய இந்த பூமி தங்களுக்கு உரிமையான இடம் இல்லை. தாங்கள் இருக்கக்கூடிய இந்த எகிப்து தங்களுடைய சொந்த நாடு இல்லை. எனக்கு என்கிற ஒரு நாட்டை கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை அவர்கள் எப்பொழுது பெறுகிறார்கள் தெரியுமா? தேவனுடைய சந்திப்பின் காலத்தில் தான் பெற ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் உன்னை சந்திக்கும் பொழுதுதான் உன்னுடைய நிலைகளை நீ உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றாய், உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றாய். இத்தனை நாட்கள் சாத்தானை சேவிக்க ஆரம்பிச்சோம், சாத்தானுக்கு பயப்பட ஆரம்பிச்சோம். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய கவலைகளை கண்டு நாம் அச்சம் பெறக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சோம். உலக கவலைகளுக்காய் கண்ணீர் விட ஆரம்பிச்சோம்.
கர்த்தராகிய தேவன், எபிரேயரின் தேவன் நம்மை சந்திக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு மெய்யாகவே கற்பித்து தருகின்றார். கவலைகள் தான் உன்னை பார்த்து கவலைப்பட வேண்டும், வேதனைகள் தான் உன்னை பார்த்து பயப்பட வேண்டுமே தவிர வேதனைகளை குறித்து நீயும் நானும் கலங்கக்கூடாது. இந்த ஒரு உணர்வு எப்பொழுது வருகிறது? தேவனுடைய சந்திப்பின் திட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கவலையின் ஊடாக, கலக்கத்தின் ஊடாக, வேதனையின் ஊடாக கடந்து போகிறதற்கு காரணம் என்ன? எபிரேயன் தேவனுடைய சந்திப்பை இதுவரைக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில பெறல. உலகத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளிலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணம் என்ன? உலகத்தை ஜெயிக்க கர்த்தரினை உருவாக்கினார் என்கிற கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் அவங்களுடைய வாழ்க்கையில வரல. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்காக அழுதுட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் உலகத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலையே. கர்த்தர் சொல்லுகின்றார், இவைகளை நீ மெய்யாகவே அடக்கி ஆளும்படியாக, உலகத்திலே காணப்படும் எல்லா சத்துவங்களை அடக்கி ஆளும்படியான அதிகாரம் பெற்றவன் நீ உலகத்துக்காக நீ அழக்கூடாது. உன்னை பார்க்கத்தான் உலகம் மெய்யாகவே காத்திருக்க வேண்டும். உன்னை தேடித்தான் உலகத்தினுடைய காரியம் தேடி ஓடி வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உனக்கு வலியுறுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய சந்திப்பின் திட்டம் உன் வாழ்க்கையிலே வரணும். இரண்டாவது காரியத்தை பாருங்க, சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் எதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். அது யாத்திராகம புத்தகத்தில் 25வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம், உனக்கு கற்பிக்க கூடியவைகள் எல்லாம் நான் உன்னோடே சொல்லுவேன். கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை நமக்கு அவரே வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். நிறைய இடங்கள்ல தாறுமாறாய் நாம் நடத்தப்பட ஆரம்பிக்கின்றோம். சில இடங்கள்ல அவர்கள் வழி அறியாமல் தடுமாறி போக ஆரம்பிக்கிறாங்க, வழி தெரியல. சில ஊழியர்களை நம்பி கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஊழியர்கள் சொல்லிடுறாங்க, நீங்கள் போக வேண்டிய மார்க்கம் இதுதான், நீங்க இப்படித்தான் போகணும், உங்களுக்கு இந்த அழைப்பு தான். போய் அநேக விதமான மக்கள் நெடுக தண்டிக்கப்படக்கூடிய மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய பேரை சொல்ல ஆசைப்படல. நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருக்கென்று வல்லமையாய் ஊழியம் பார்க்கக்கூடியவர், ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி கடந்து போன அவருக்கு ஒரு பெரிய ஒரு மன பாரம். என்ன பாரம் அப்படின்னா, நம்மை போல நிறைய ஊழியக்காரங்க, நிறைய பேர், இப்ப நான் நல்ல ஒரு நிலையில் காணப்படுகின்றேன், ஆனால் நிறைய ஊழியக்காரங்க ஒரு வேளைக்கு கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஊழியர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்களே. கர்த்தருடைய ஊழியத்தை தானே அவங்க செய்யறாங்க. ஏன் கர்த்தராகிய தேவன் அவர்களை பராமரிக்காம விட்டுட்டார்? ஏன் கர்த்தராகிய தேவன் அவர்களுடைய காரியங்களை மெய்யாகவே கண்ணோக்கி பார்க்காம விட்டுட்டார்? அவர்களுக்கு தேவையான ஆகாரங்களை, உணவுகளை, உடைகளை, இருப்பிடங்களை கர்த்தர் தராமல் ஏன் அவர்களை நடுத்தரவிலே அனாதைகளைப் போல, பரதேசிகளைப் போல விடுகிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய மனதில் பெரிய ஒரு கேள்வி. சில ஊழியர்களை சந்தித்த பொழுது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படித்தான் இருந்துச்சு. அவருக்கு சொல்லியிருந்தாங்க, அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க, உங்களால் ஆன உதவி எங்களுக்கு தர வேண்டும். இப்படி நிறைய ஊழியக்காரங்க கேட்டதுனால ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்திலே பாரம் அடைந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய மகா பெரிய அவருடைய பரிசுத்தமுள்ள பிரசனத்தை அவருடைய கண்கள் பார்த்தது. பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய மனதிலே உறுத்தி கொடுக்கக்கூடிய கேள்வி, கர்த்தர்ட்ட கேட்கிறார், ஆண்டவரே, நிறைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டுருக்கிறீங்க, நானும் என்னையும் நீர் அழைத்திருக்கக்கூடிய எனக்கு நல்ல ஒரு பராமரிப்பை தந்திருக்கிறீங்க, நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீங்க, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீங்க, எல்லா விஷயத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய சூழ்நிலையை தந்திருக்கிறீங்க. ஆனால் என்னை போல அழைக்கப்பட்ட அநேக மக்கள் ஒரு வேளைக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, காரணம் என்ன என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவனை நோக்கி கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். நான் உன்னை அழைத்தேன், என் வார்த்தையின்படி நீ கடந்து வந்தாய், ஆனால் நான் அவர்களை கூப்பிடாது இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களே ஊழியங்களை தேடி வந்தாங்க. நான் அவங்களை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவர்களை அழைக்கவே இல்லை, அவர்களுடைய காரியங்கள் எனக்கு தெரியாது, என்றாலும் அவர்களாக ஊழியத்திற்கு வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் என்னை பற்றி குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் ஏன் என்னுடைய ஜெபத்தை கேட்கல? நான் உன்னை கூப்பிடவே இல்லையா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சந்திப்பு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிவை உணர்த்த ஆரம்பிக்கிறது, கட்டளையை கற்பித்து தருகிறது. நீ எங்கே போக வேண்டும், என்ன காரியத்தை உருவாக்க வேண்டும், நீ ஊழியத்திற்கு வர வேண்டுமா, இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா, கர்த்தர் உன்னை சந்தித்து உன்னோடு கூட தெளிவாய் பேச ஆரம்பிக்கிறார்.
தெளிவாய் சொல்லக்கூடிய காரியங்களிலே எந்த தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிறதில்லை. கேட்கும் பிரியமானவனே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், தெளிவான ஒரு வாழ்க்கையின் நிலையிலே கடந்து போக வேண்டும். தெளிவற்ற காரியம்தான் அநேக விதமான பிரச்சனைகளை வாழ்க்கையிலே உருவாக்குகிறதுனால் கிறிஸ்தவம் இன்றைக்கு புறஜாதி மக்களின் மத்தியிலே தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறது. எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனை தூஷிக்க காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், தெளிவற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலை. கர்த்தருடைய சந்திப்பு வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தெளிவாய் அவர் உன் பாதைகளை, உன்னுடைய கால்களை நிறுத்த ஆரம்பிக்கின்றார். எங்க போகணும், எங்க நடக்கணும், எங்க உட்காரணும், எங்க பேசணும், எங்க எந்த ஒரு காரியத்தை அறிவிக்க வேண்டும், தெளிவான காரியங்களை கர்த்தர் உன்னோடு கூட பேச ஆரம்பித்து விடுவார். அப்ப கர்த்தருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையினுடைய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதமாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திப்பு வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 43வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை அவர்கள் வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, எல்லா பக்கத்திலும் அவர்கள் உன்னை நெருக்கி. கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டு பாருங்க. ஆண்டவராகிய தேவன் சந்திக்கக்கூடிய காலத்தை உணராதிருக்கிறபடியினால் சத்துருவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்து உன்மேல் அவன் மதில்களை ஏறி உன்னுடைய காரியங்களை அதமாக்கி போட்டு விடுவான். தன்னுடைய பாதங்களினால் உன்னுடைய எல்லைகளை அவன் மிதித்து உன்னுடைய எல்லா காரியங்களையும் தனக்கு உடைமையாய் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விடுவான். ஒவ்வொரு சந்திப்பும் உன் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். இந்த சந்திப்பு இல்லை என்று சொன்னால் அடிமை நுகத்தில் நீ இன்னும் சிக்குண்டு போகக்கூடியவனாய் காணப்பட்டு விடுவாய். இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் சந்திக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இன்னும் அடிமை நுகத்திலே இருந்திருப்பார்கள். நீ சந்திக்கும் காலத்தை அறியாதிருக்கிறது உண்டானால் சத்துருவானவன் உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறதை உன்னால் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லை. கர்த்தர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். இந்த ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். அவனுக்கு எல்லா விதமான காரியங்களையும் உணர்த்து வைக்கக்கூடியவைகள், அவன் செய்ய வேண்டிய வழிமுறைகளை கற்பித்து தரக்கூடியவைகள். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த சந்திப்பை புரிந்து கொள்ள முடியாமல் தான் நீதி என்கின்ற காரியங்களை நீ பெற முடியாதவனாய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்குகின்றான். நீதியை நீ வாங்கிட்டனா கர்த்தர் உன்னை சந்தித்து காரியங்களை வெளிப்படுத்துகிறார். பிசாசுக்கு தெரியும் கர்த்தராகிய தேவனுடைய நீதி உன் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறது உண்டானால் சந்திக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தரை சரியாய் சந்தித்து போக வேண்டிய வழியை, வர வேண்டிய வழியை, காக்க வேண்டிய தன்மைகளை நீ சரியாய் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடாய். பிசாசுக்கு தெரியும். ஆகவே கர்த்தரை சந்திக்க விடாமல் தடுக்கக்கூடிய அளவிற்காய் கர்த்தராகிய தேவனுடைய நீதிகளின் மார்க்கத்திலே நின்று உன்னையும் என்னையும் அவன் விலக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதம் உன் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமாக காணப்படுகிறது உண்டானால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தேவனுடைய சந்திப்பின் காலங்களை சரியாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய். சரியான பரிமாணங்களை நீ அறிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். கர்த்தருடைய சந்திப்பு எதை நமக்கு தருகிறது என்று பாருங்கள். எண்ணாகம புத்தகத்திலே 23வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். எண்ணாகமம் 23:4-16 இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவனை நோக்கி நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். நான் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ பாலாகினிடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றான். இந்த பாலாக் என்கிற ராஜா வெகுமதிகளை கொடுத்து இந்த பிலேயாமை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய சந்திப்பு வாழ்க்கையிலே வந்த பொழுது எது நிதர்சனமான உண்மை என்கிறதை பிலேயாம் தன் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டான். பாலாக்கிற்கு சேவகம் பண்ணுகிறதை காட்டிலும் கர்த்தராகிய தேவன் சந்திப்பிலே ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை சபிக்கும்படி இந்த பாலாக் என்கிற ராஜா என்னை தூண்ட துவங்கினான்.
இஸ்ரவேல் மக்களை அதமாக்க வேண்டும், என் நிமித்தம் பிலேயாம் தீர்க்கதரிசியே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி பேசி, உனக்கு நான் வெகுமானங்களை தரும்படி அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய எல்லா விதமான என்னுடைய ஜனங்களை அழிக்கும்படி வந்திருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களை எனக்காக நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லி கூலி பொறிந்து கொண்டு அழைத்துக் கொண்டு வந்தான். இவனும் சரின்னு சொல்லித்தான் வந்தான். ஆனால் எல்லா காரியங்களும் நிறைவாக்கப்படக்கூடிய நேரத்தில் கடைசியில் போய் மலையில ஏறி நின்று கர்த்தருக்கு பலிகளை கொடுத்து கர்த்தரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி சந்திக்க புறப்பட்டு போனார். போறது வரைக்கும் என்ன ஒரு காரியத்தை மனதில் வைத்திருந்தார், இந்த பாலாக் என்கிற ராஜாவுக்காக இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும் என்கிற ஒரு நினைவோடு கூட தான் கடந்து போக ஆரம்பித்தார். போன பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதான் கர்த்தருக்கு பிரியம் என்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் பொழுதுதான் அவருடைய சித்தத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம், அவருடைய விருப்பத்தை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அவரை சந்திக்காது இருக்கக்கூடிய வரைக்கும் நம்முடைய ஓட்டம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். அவன் நினைச்சா இந்த பாலாக் ராஜாவுக்கு விருப்பம் உண்டாகக்கூடிய காரியங்களை நம்ம செஞ்சிருவோம். பாலாக் ராஜாவுக்கு வார்த்தைகளின் படியே இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி கடந்து போயிருவோம். கூலி பொறிந்து கொண்டு என்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறான், அந்த வார்த்தைகளுக்கு இணங்க இஸ்ரவேல் மக்களை நான் சபிக்க போகிறேன், அப்படித்தான் போனான். ஆனால் கர்த்தராகிய தேவனை அவன் சந்தித்த பொழுது கர்த்தருடைய மனதினுடைய விருப்பத்தை பாலாக் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து, அந்த பிலேயாம் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டான். கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறதா அவருக்கு பிரியம். உடனே பாலாக் என்கிற ராஜாவை பார்த்து அவன் சொல்லுகின்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எவன் எழும்புகிறானோ அவனை கர்த்தராகிய தேவன் சங்கரித்து போட்டு விடுவார். காரணம், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலம் அவர்களுக்குள் இருக்கிறது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது என்கிறதை பற்றி அவன் பேசி கர்த்தருடைய சித்தத்தை வெளியாக்க துவங்க ஆரம்பித்தான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சந்திப்பு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த சந்திப்பிலே தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். அதுவரைக்கும் தன்னிச்சையாய் ஓடக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தருடைய சந்திப்புக்கு பிறகு எல்லா காரியங்களையும் அவன் மாற்றத்திற்கு உட்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம சில ஓட்டத்தின் ஊடாக கடந்து போவோம். நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதம் உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அது உன்னை உன் தேவனை சந்திக்க விடாமல் இருக்க அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தராகிய தேவனை சந்திக்க இந்த நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதம் உன்னை நெருக்கி ஏவ ஆரம்பிக்கும். சாத்தான் கூலி பொருந்திக் கொண்டு சொல்லுவான், இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி நீ கடந்து வா என்று சொல்லி. ஆனால் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும்படி நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதம் உன்னை நெருக்கி ஏவும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நீ தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றாய். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையை உன்னை குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சித்தம் ஒன்றை வைத்திருக்கிறார். இந்த சித்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சந்திப்பின் திட்டம் உனக்கு அவசியம். இந்த சந்திப்பு உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதம் உன் வாழ்க்கையிலே அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். சந்திப்பின் மூலம் அநேகம் நிலைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றார். தேவனால் சந்திக்கப்படாதவன் தன் இஷ்டத்தின்படி ஓடுகின்றான். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்காக கர்த்தரை சந்திக்கும்படி புறப்பட்டு போகிறவனோ பெரிய காரியங்களை சாதிக்கும் மனிதனாய், தேவனுடைய விருப்பத்தை இந்த உலகத்திலே நிறைவாக்கும் மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு சொல்லுகின்றார், இந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறது உண்டானால் உன்னை வழி விலக்கும் சாத்தானுடைய வழிகளை விட்டு நீ விலகி கர்த்தராகிய தேவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய மார்க்கத்திலே போய் சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கும் வல்லமையான கிறிஸ்தவனாய் நீ உருவாக்கப்படுவாய் என்கிறதிலே சந்தேகம் இல்லை என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய நீதியை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த நீதியாகிய ஆயுதம் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை உறுதிப்பட பண்ணுகிறது மட்டுமல்லாமல் உன்னையும் தேவனையும் பின்னி பிணையக்கூடிய அனுபவம் உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் நீதி என்கிறது எங்களுடைய ஆயுதம் என்றும், இந்த ஆயுதம் எங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது பல நிலைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றும், ஒன்று புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக உள்ளான மனிதர்களே புதுப்பிக்கப்படக்கூடிய அனுபவம், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடிய அனுபவங்கள் ஆகிய புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்றும், இரண்டாவதாக கிரியைகளை செய்யும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடியவனாய் எங்களை இந்த நீதி
உருவாக்குகிறது என்றும், மூன்றாவதாக தேவனை எப்படியாகிலும் சந்தித்து அவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள இந்த நீதி எங்களை நெருக்கி ஏவுகிறது என்றும் நாங்கள் உண்மையாகவே கற்றுக்கொண்டோமே. நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதங்களை நாங்கள் சரியாய் தரித்துக் கொண்டு கர்த்தராகிய தேவனை முகமுகமாய் சந்தித்து அவருடைய திட்டங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரிவர புரிந்து கொண்டு தேவனுக்கேற்ற இயக்கமான காரியங்களின் ஊடாக கடந்து வந்து சத்துருடைய கிரியைகளை அழித்து ஒழித்து கர்த்தருடைய நாமத்தினாலே கடைசி கால யுத்த வீரனாய் நீதியாகிய ஆயுதங்களை பயன்படுத்தும் வல்லமையான போர் வீரர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளின் கர்த்தாவை வாழ்க்கையிலே எழுப்பதின் வல்லமைகளை கர்த்தருடைய கரம் உருவாக்கி தந்ததற்காய் நன்றி. கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வார்த்தைகளிலே ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க ஆவியாளராகிய கர்த்தர் கிருபைகளை தருவீராக. பொல்லாத பிசாசின் ஆவிகளின் சேனைகளை அதமாக்க ஒரு கூட்டம் ஜனங்களை தேவனுடைய கரம் உருவாக்கி தந்ததற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட எழுப்புதலின் வல்லமைகளிலே பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நீதியாகிய வலது இடது பக்கத்தினுடைய ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனை சந்திக்கும் மனிதனாய், கிறிஸ்துவை ஆண்டவராகிய தேவனுக்குள் கிரியைகளை நடப்பிக்கும் மனிதனாய், எல்லா விஷயத்திலும் புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளை பெற்றுக்கொள்ளும் மனிதனாய் உன்னை அது உருவாக்க ஆரம்பித்துவிடும். நீ புதிதாக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான், கிரியைகளை செய்யும் கிறிஸ்துவனாய் மாற்றப்படும் பொழுதுதான், கிறிஸ்துவை சந்திக்கும் மனிதனாய் மாற்றப்படும் பொழுதுதான் சாத்தானுக்கு எதிராளியை புறப்படக்கூடிய வல்லமைகளை உன்னாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். சாத்தானை எதிர்க்க போகின்றோம். சாத்தானுடைய கிரியைகளை அதமாக்க தேவன் உன்னைத்தான், உன்னுடைய கரங்களில் தான் தன்னுடைய வல்லமைகளை தந்திருக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ இவைகளை பயன்படுத்துகிறது உண்டானால் நிச்சயமாய் சாத்தானை தோற்கடித்து கர்த்தரின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நாம் மெய்யாகவே எழும்பி நின்று கிரியைகளை நடப்பிக்க முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.